Hi friends, நீங்க பத்திரிக்கை Eswar Computer. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட்போன் ஹேக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஹேக்ஸ்னா வேற ஹேக்ஸ் கிடையாது. தினந்தன யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியாத ட்ரிக்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நாம உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்போன் மட்டும் இருந்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Eswar Computer சேனலுக்கு யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஹேக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க அப்படினா அதை நீங்க எல்லாரும் முன்னாடி வச்சு ப்ளே பண்ண முடியாது. அதுக்குன்னு இயர்ஃபோன் எடுத்து தனித்தனியா அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த ட்ரிக் வந்து வாட்ஸ்அப்பே கொடுத்துருக்காங்க. என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ப்ளே பண்ணிட்டு உங்க சென்சாரை மறைக்கிற மாதிரி காதுல, அதாவது ஃபோன் பேசுவீங்களா அந்த மாதிரி காதுல இப்படி வச்சுக்கோங்க. பிரைமரி ஸ்பீக்கர் வந்து கட் ஆகிட்டு மினி ஸ்பீக்கர், அதாவது ஃபோன் பேசும்போது நான் யூஸ் பண்ணுவோம்ல ஸ்பீக்கர், அதாவது அந்த சென்சார் கிட்ட இருக்கும்ல அந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்க எடுத்து அதை காது கிட்ட வச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து காதுல தான் கேட்கும், வெளியே கேட்காது. இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்க. ரெண்டாவது பார்க்க போற ஹேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரிமோட் வந்து யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியாது. இப்போ ஒரு டிஜிட்டல் எல்லாமே லைட் கொடுத்துருப்பாங்க, பட் பழைய ரிமோட்லயும் கொடுத்துருப்பாங்க. அந்த லைட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரியாது, எரியும், பட் அது வந்து யூவி சென்சார்ல எரியும். நம்ம வச்சிருக்க ஐயால அந்த யூவி சென்சார் பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம வச்சிருக்க பழைய ரிமோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லைட் இருக்கும் பட் எரியாது, எரியும் பட் யூவி சென்சார்ல எரியும். இப்போ வந்திருக்க அந்த டேட்டா பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதுலயே லைட் கொடுத்துட்றாங்க. நீங்க பழைய டிவி வச்சிருந்தீங்கன்னா அது ரிமோட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, அந்த லைட் எரியுதா, அந்த லைட் எரிஞ்சாதான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியும். அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத உங்க ஸ்மார்ட் போனை வச்சு மட்டுமே பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ரிமோட்டையும் வச்சுக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். அது பகல் டைமில் யூஸ் பண்ணீங்க ஒரு சின்னதாக தான் தெரியும், அதனால உங்களுக்கு தெரியாது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போ நைட் டைமில் வச்சுட்டு உங்கள் கேமரா ஓப்பன் பண்ணிட்டு ரிமோட்டில் இருக்க ஏதாவது பட்டன் அமுக்குங்க. அமுக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூவி சென்சார் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் தெரியும். அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ரிமோட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்க. மூணாவது பார்க்க போற ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க போன்ல வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. அது எத்தனை மணி நேரம் யூஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? லைஃப் டைமா அதை எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணிருப்பீங்க. இது வந்து ஒரு கிரேசியா நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ற நம்பரை பாத்தீங்கன்னா உங்களோட டயல் பேட்ல பாத்தீங்கன்னா டைப் பண்ணணும். என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ******4 636 அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இப்படி நீங்கள் ஒரு ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் போகும். அது அதில் தான் இருக்கும். அதில் வந்து யூசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க எல்லா ஆப்புமே வந்துடும். அதில் எவ்வளோ எந்த ஆப்பை வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதான் ஃபர்ஸ்ட்டில் வரும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு காட்டும். இது வந்து என்னோட ஃபோனில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபோன் வாங்கி ரொம்ப நாள் ஆகிறதுனால நான் நிறைய ஆப்ஸில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து வரல. நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வராது. இதே என் ஃப்ரெண்டு ஃபோனில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவன் இப்போ தான் ஃபோன் வாங்கினான். அவன் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அதில் கரெக்டாக யூஸ் ஆச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டீம்ஸ் ஆப் தான் வந்து 5 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கான். அவன் டீம்ஸ் ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆன்லைன் கிளாஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் இந்த ட்ரிக். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, கிரேசியாக இருக்கும். நாலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ஃபோட்டோ இல்லை வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா அதை ஒவ்வொன்றா உட்காந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். அது இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதை எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட கேலரி இல்லை ஆல்பம் எது வேணாலும் போய்க்கோங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ரோ ஃபுல்லாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க எல்லா ஃபோட்டோ ஆர் வீடியோ வந்து செலக்ட் ஆயிரும். அதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா, அதாவது இதான் ரோ, இது வந்து காலம். நீங்கள் வந்து இங்கிட்டு ட்ராக் பண்ணக்கப்புறம் கீழே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டானா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அதை அப்படியே ஷேர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த ட்ரிக். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க ஸ்க்ராச்சஸை வந்து செலவே இல்லாமல் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது நானும் நம்பல ஃபர்ஸ்ட், பட் இப்பவும் நம்பிட்டேனான்னு கேட்காதீங்க. இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து ஏதாவது கிராக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபோன் மேலே லைட்டாக வந்து டூத் பேஸ்ட் வைங்க. வச்சுட்டு அப்படியே நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணிட்டு அப்படியே அந்த டிஷ்யூ வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்சே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் யாரும் அதை ட்ரை பண்ணதில்லை. லைவ் ரிசல்ட் யாருமே கொடுத்ததில்லை. இது வந்து டெம்பர் கிளாஸுக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் அது மட்டும் என்னால் கிளியராக சொல்ல முடியும். உங்களோட டிஸ்பிளேக்கு வந்து பெரிய பெரிய கிராக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆகாது. சின்ன சின்ன அந்த மைனூட் கிராக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிராக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்கேச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வேணால் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியாது. அவ்வளோதான். இது யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல.
பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எஸ்ஆர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.